ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த ஆக்ட்ரஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிருந்திருப்பா. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெர்மிஷனே கொடுத்துருந்துருக்க மாட்டான். இவன் ரொம்ப கடுப்பாகிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நீ என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க விடலை, நான் இந்த நர்ஸ் எல்லார்கிட்டையுமே போய் சொல்லிடுவேன், நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நீ என்ன ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுற அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ஃபேன்ஸுமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவன் சிரிக்கிறான். தயவு செஞ்சு அதை பண்ணு, நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்ல அப்படின்னு. நீ ஏன்டா இவ்வளோ ஸ்டபனாக இருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்கும்போது, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவளை தரன்னு இழுத்துட்டு வெளியவே வந்துடுறான். அவள் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி வெளியே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஒரே ஒரு ஃபோட்டோடா அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா டாட்டாலாம் காமிச்சு போயிட்டு வாமான்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அந்த லையும் இந்த டாக்டர் ஷாவும் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி சண்டைலாம் பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதில் வந்துட்டு இந்த லை தான் வின் பண்ணுறான். ஸோ லை வந்து சொல்லிகிட்ருக்கான், இதில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, நீ இதில் எந்த அளவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி தாக்கு பிடிக்கிற அது மட்டும்தான் முக்கியம். அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் இருக்கால, அவளை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ, சீக்கிரம் வந்து கண் முழிக்கணும், அவள் கண் முழிக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு. அண்ணா அவள் கண் முழிக்க இனி ஒரு 2-3 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் உன் சைடு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் மறுநாள் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டல்களில் தான் ஓடி வந்துட்டுருக்கேன். இந்த டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா நர்ஸ் அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் கூட ரவுண்ட்ஸ்க்காக வந்துட்டுருக்கான். அப்போ இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து இந்தாங்க உங்களோட காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் என்னோடய லைஃப்பை 2-3 தடவை வந்து காப்பாற்றிருக்கீங்க, அதனால தான் அப்படின்ட்டு. எனக்கு இது பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது, நான் நிறைய ஃப்ளேவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அவனே வந்து ஷாக் ஆயிரவ, கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கா அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்களா. சிவன் பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் சரி நான் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸை இன்டர்வியூ எடுக்க விடவே மாட்டேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் தப்பாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இங்கே வந்ததுக்கான காரணம் இந்த காஃபியை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு டாக்டர் ஷா பார்க்கும்போது பின்னாடி ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அடடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே, நீ ரொம்ப லக்கி அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்ல வரும்போது இவ பார்த்தீங்கன்னா அவனோட கன்னத்தில் கையை வச்சு சொல்லிட்டு இருக்கா, ஹனி எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு, இதில் மறைக்கிறதுல என்ன இருக்குது, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாரும் என் ஆளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பாக தான் வருது இவள் பண்ணுற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா லையை மீட் பண்ணுறதுக்காக தான் வரா. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஜியாங்கம்மா. லை வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ எப்போ வந்த, ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. அந்த பேயிட்டுமே சொல்லிட்டு இருக்கான், ஏன்டா அவங்க வராங்க அப்படின்றது நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணை காட்டுறான். அதனால அவனும் அங்கேருந்து போயிடுறான். நீ வரதை என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு. பரவாயில்ல நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறா. இவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். இவளும் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, அம்மா நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ நீ இருக்கிறதே நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், எனக்கு ரொம்ப வந்து டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி தான் சும்மா பேச்சுக்கு சொல்கிறா. உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிஏவை கூப்பிட்டு இந்த பிள்ளையை கொண்டு போய் ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்கிறான். சரி நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்லும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் முன் விரோத பகை எதுவும் இருக்கா என்னன்றது தெரில. இதுக்கப்புறம் இந்த டாக்டர் ஷாவை மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டுருக்கான். அவனுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் அந்த மாதிரி இங்கே தான் வரேன்ட்டு. சரி ஓகே நானும் வந்துடுறேன் அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் வந்து ஹீரோனை பற்றி சொல்லிட்டு இருக்கான், நான் ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணேன், அவளோட வேலைக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா தெரியுமா, ரொம்ப ஃபன்னியாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு. என்னடா அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதே சமயம் இங்கிட்ட நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நர்ஸ் கூடலாம் உட்காந்து பயங்கரமாக காசிப்பெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கானா. மேடம் பார்த்தீங்கன்னா ஹாயெல்லாம் சொல்லிட்டு இவனுக்கா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. ஐயோ எங்கே போனாலும் இவளே தாப்பா இருக்கா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போயிட்டுருக்கான் வந்த வழியிலேயே. அந்த நேரம் இவளுக்கு அந்த பாஸு ஃபோன் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்கா, நீ எப்போ தான் அந்த ஜியாங்க ஒரு ஃபோட்டோ கூட எடுப்ப, ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்ட்டு. இவனை என்னதான் பண்ணுறதுனே தெரில, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு இவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும்போது நிறைய நர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுன்னு ஓடிட்டுருக்காங்க.
ஒரு நர்ஸை பிடிச்சி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு ஸ்கூல் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடிபட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே டாக்டர் ஷா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு பையனுக்கு ரொம்ப சிவியராக அடிபட்டிருக்கும் போல. ஆமாம், இவனுக்கு பிளட் எப்போ வருது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒரு 1 ஹவரில் வந்துடும். என்னடா சொல்கிறீங்க, 1 ஹவரில் வந்து அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோனும் கேட்டுட்டு தான் இருக்கா. உடனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கையை நீட்டிட்டு இருக்கா, என்னோட பிளட்டை எடுத்துக்கோங்க, எனக்குமே சேம் பிளட் குரூப் தான் அப்படின்னு. ஸோ இவனும் ஒரு மாதிரியா பார்க்குறான், வேற வழியுமே இல்லை. அதனால இவளோட பிளட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இவளுக்கு கிறுக்கிறுன்னு வந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட மறந்துட்டேன், அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி மதியானத்துக்கு வந்துட்டு நீ நல்லா சாப்பிட, உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அடிக்கிக்கிட்டே போகிற. அதை கேட்க கேட்க உனக்கு சிரிப்பாக தான் வருதா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இதுக்கப்புறம் இவளை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இந்த டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து அவளை ரசிச்சுட்டு இருக்காப்புல. இவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. ஏன் நீ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்ப்பா, அதனால தான். நர்ஸ் கூட உட்காந்து காசிப்பெல்லாம் பேச உனக்கு நேரம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு உனக்கு நேரம் இல்லையா அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறான். இவ பார்த்தீங்கன்னா ஐயோ சோறு அப்படின்ட்டு கையிலே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கா அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அந்த ஆக்ட்ரஸை தவிர எந்த விஷயம் வேணாலும் பேசுன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுறா. ஆக்சுவலாக இந்த ஆக்சிடெண்ட்டு நான் வந்துட்டு வேகமாக அவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்தனால தான் ஆச்சு அப்படின்னு. ஆனால் இந்த டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஷீட் பெல்ட் வந்து போடலை, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிவியராக அடிபட்டுச்சு. ஸோ எல்லாமே ஒன்னாலையும் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸை தான் காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிருச்சு போல, யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியா, எல்லா ப்ரெஸ்ஸுமே வந்துட்டாங்களா, சரி சரி நான் என்னோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதோட ரூமில் இருந்து இது பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயோ போயிட்டுருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கா. இவளுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி இருந்திருப்பாங்க போல் அந்த ஆக்ட்ரஸுக்கு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், படவன் தூங்கிட்டு இருக்கான். உள்ளே போய் ஒரு ஃபோட்டோனாச்சும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு இவ ரொம்ப ஜாலியாக உள்ளே வந்துட்டு இருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனையும் காணோம். இவ எங்கடா போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வந்துட்டு இருக்கான். இவளா உள்ளே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு பயமுறுத்திட்டு இருக்கான். அவள் பயந்தே போயிடுறா. ஆமாம், இந்த ஆக்ட்ரஸ் எங்க, அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லையன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க. சார், அந்த ஆக்ட்ரஸ் பெரிய சீனே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி மொட்டை மாடிக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுக போகிறேன், நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம பேசி பார்த்துக்கறலாம் அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவளை சேஃபாக காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஃபயர் என்ஜின் அது இதுன்னு எல்லாமே வந்துச்சு. நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவன் நின்றுட்டு இருக்கா இல்லையா, இவளோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா அப்புறம் அந்த டாக்டர் ஷாவும் வந்துடுறாங்க. டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க, எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் வந்துட்டு இதை ஒத்துக்க மாட்டேன், எதுவுமே சரியாகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அதனால இந்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்கும்போது டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா இதான் சமயம் அப்படின்னு அந்த ஆக்ட்ரஸை பிடிச்சி அப்படியே அந்த சைடு தூக்கி போடுறானா. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்பி விட்டுறா. அதனால இவன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுகும்போது கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கையால் ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஸோ முடியல அவனாலையும். இவனும் சொல்லிட்டு இருக்கான், நீ என் கையை விட, கீழே வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கையை விடு விடுன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, நான் உன்னை இப்படியே விட மாட்டேன், குதிச்சாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே கீழே விழுகலாமே தவிர நான் உன்னை தனியாக மட்டும் விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேரும் அப்படியே அந்த இடத்துலேருந்து பறந்து வந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறான். இந்த பிள்ளை அவன் மேலே தான் கிடக்கு. எந்திரி எந்திரின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறா. என்னது, நம்ம 2 பேரும் உயிரோட தான் இருக்கோமா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இந்த சைடு இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த லைக் வந்து தெரிய வருது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது அடிபட்டுச்சு, அந்த ஆக்ட்ரஸை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்கிட்ட நம்ம டாக்டர் ஷா அப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆன்சர் சொல்லலை. டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வேகமாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப தேங்க்ஸ், நான் உண்மைக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், உன்னோட நம்பர் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே பார்க்குறா. ஸோ பார்த்தீங்கன்னா பென் எடுத்து கொடுக்குறேன், இந்த அவனோட நம்பரை எழுதி கொடு அப்படின்னு. இவளும் அவனோட கையில் நம்பர்லாம் எழுதிட்டு அங்கேருந்து ரொம்ப சிரிச்சுட்டே ஓடிட்டுருக்கா. அதே சமயம் லை பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு வழியாக டாக்டர் ஷாவை பார்த்துட்றான். உனக்கு என்ன பைத்தியமா, ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என் கூட வான்றான்.
எங்க எனக்கு டியூட்டி இருக்கு, பேசாம வாடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி கார்ல உட்கார வச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. இந்த பாலம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ மேலேருந்து கீழே விழுந்துட்ட, உன்னை நான் தான் காப்பாத்தினேன். உனக்கு ஹைட்டுனா ரொம்ப ரொம்ப பயம். இப்பவும் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்க? நீ இல்லாம அவங்களால இருக்க முடியுமா? அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு. இதை வச்சு பார்த்தா இவங்க 2 பேர் வந்து உண்மையான அண்ணன் தம்பி கிடையாது போல. என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது இப்போதைக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் ஒருத்தவங்க சூசைட் பண்ண போகும்போது தடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அவள் உண்மைக்குமே சூசைட் பண்ணிப்பா, நீ நம்புறியா? இது எல்லாமே ஒரு ட்ராமா தான், எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்லிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பொண்ணு கீழே விழுந்து குதிச்சிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு. உனக்கு ரியாலிட்டியை பற்றி ஒன்றுமே தெரியல, இன்னும் சின்ன பிள்ளையா இருக்க, இப்போ தான் எனக்கு புரியுது, நான் உன்னை இன்னுமே சேஃபாக பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வந்து ஹீரோயினை நினச்சி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அந்த டாக்டர் ஷாவை நினச்சி தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கா. சரி அவளுக்கு கால் பண்ணலாமே அப்படின்ட்டு இவனும் கால் பண்ண, அவன் அந்த ஃபோன் நம்பரை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அட்டன் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி, நாளைக்கு உன்னை நான் ஒரு கஃபேயில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வரியா அப்படின்ட்டு. இவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அந்த கஃபேக்கு தான் வந்துட்டுருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு விஷ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு. இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா, என்னோட பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அதில் ஒரு பன்னிக்குட்டி பொம்மை தான் இருக்குது. அதை பார்த்தவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ இந்த டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மேலே ரொம்ப வந்து லவ் வந்தது அப்படின்னா நீ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. என்னடா சடனாக இப்படி கேட்குறானே அப்படின்னு. எனக்கு வாஷ்ரூம் போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரா, ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா. என்னவன் திடீர்னு இந்த மாதிரி கேட்டுட்டானே, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ட்டு ஃபேஸ் எல்லாம் அப்படியே டச்சப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. இப்போ லெய் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட தான் வந்துட்டுருக்கானா. அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்தோன்னே இவன் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா, ஏன்றது தெரியலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.